ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னா ஸ்டம்பிள் கைஸ் பார்ட் 3. இந்த மேட்சாச்சும் இந்த பார்ட்லேயாச்சும் நம்ம ஜெயிக்கிறோமான்னு பார்க்கலாம். புது மேட்ச் கிடைக்குதான்னு பார்க்கலாம் கைஸ். கடைசி 2 பாட்டை நம்ம கடைசி நின்று தோற்றுருந்தோம். இந்த மேட்ச் ஜெயிக்க ட்ரை பண்ணுறோம் கைஸ். இது இது என்னது, இது மறந்துட்டேனே, ஜங்கிள் ரோடு தெரியும். ஓகே கைஸ், ப்ரோக்கில் தெரிஞ்சா இந்த தடவை நான் என்ன ஸ்கின் வச்சுருக்கேன்னா, என்னடா வந்தோடனே என்னை தள்ளுவீங்க. அதோட தள்ளி விட்டதுனால நம்ம தான் ஃபஸ்ட்டு. நான் வந்துட்டு போகுது, இப்படி தான் எஸ்கேப் ஆகணும். கொஞ்சம் முன்னாடி போய்க்கும் தம்பி. சென்சிட்டிவிட்டி நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் கைஸ். போன பாட்டிலே வைக்கிறோன்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த தடவை வச்சாச்சு. இந்த தடவை எப்படி வருதுன்னா, டபுள் ஜம்ப் போடாதரா. இது ஆல்ரெடி தப்பிச்சான்டா. பார்த்தா திரும்பி அங்கே கேமரா கண்ட்ரோல் வருங்க. எனக்கு கை வேறு கிளிச் ஆகுதுன்ற ட்ரிகர் ஆகுது கைஸ். ட்ரிகர்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மீனிங் சொல்ல தேவையில்லை நம்புறேன். அது கன்ஃபியூஸ் ஜிடிடி. என்னடா இது கண்ட்ரோல்ஸ் நகருது. 4 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. எல்லாம் குவாலிஃபை ஆகட்டும் கைஸ், வர கஷ்டம் தான் கைஸ் அவங்களுக்கும். ஓகே கைஸ், வந்துட்டே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 12 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க, ரவுண்டு முடிஞ்சிருச்சு. 7 ஜெயிக்கிறோம். இதே நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக டான்ஸ் ஆகும். நான் அந்த கார்னரில் இருக்கேன் கைஸ், ரைட் கார்னர். சரி விடுங்க. இப்போ என்ன ஆகுது கைஸ், இந்த ஃப்ளிப்பு மேப்பா கைஸ். அப்பா எல்லாத்துக்கும் எப்படி போகலாம். நான் தெரியாமல் கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி ஃபுல் வச்சுட்டேன் கைஸ். அதனால் நான் படுற பாடு இருக்கே, அது வந்துட்டு கேமரா சென்சிட்டிவிட்டி ஒழுங்காக ஒர்க் ஆகலை கைஸ். அதனால் நான் என்ன கைஸ் பண்ணேன், சாரி கைஸ், ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூஸ், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கைஸ். டேடா உள்ளே சிக்கிக்கிட்டான் கைஸ். இது என்ன கைஸ், நியாயமே இல்லை கைஸ். உள்ளே சிக்கிக்கிட்டான். டேய் திரும்பியுமா இதில் ஜெயிச்சு காட்டுறேன்னு வேற சொல்லியிருக்கேன்டா. டேய் போயிட்டு கைஸ், நல்ல வேலை இடிச்சாச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கைஸ். அவனால போய் விடுக்கணும் தானே கைஸ் இது. கைஸ் வந்துட்டான். இப்போ சைடில் இருந்து ஓகே தேங்க்யூ ப்ரோ. இந்த சைடில் ஏற்றணும் கைஸ். இது இந்த சைடில் எகுறப்ப வரணும் கைஸ். இதாங்க கைஸ் எனக்கு அது ஒரே கஷ்டமான இடம். தம்பி குவாலிஃபை ஆகணும்டா. குவாலிஃபைடு கைஸ், கடைசியில் வந்து குவாலிஃபை ஆனது. எல்லாம் வருவாங்க அந்த கேப்பில் மாற்றி யாரும் வரல. குவாலிஃபைடு ஜெயிச்சிடணும் கைஸ் இந்த தடவை. ப்ளஸ் ஒரு புது மேப் கொடுக்கணும். இந்த தடவை நமக்கு ஒரு மேப் கூட புதுசு இல்லை, 2 மேப்பு பழசு தான் கைஸ். போன தடவை இதில் தான் தோற்ற, இந்த தடவை அதே மேப்பா. ஐயோ சரி, ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஜெயிக்க. எவனும் எலிமினேட் ஆகலைல்ல, ஏன்னா இதெல்லாம் சின்ன குழந்தைகள். தெரிஞ்சிருந்தா ஏஜ் கம்மியாக கொடுத்துருந்தா ஏன் ஏஜுக்கு ஏற்ற பையன் சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டான். நான் 4 பேர் தான் எலிமினேட் ஆகிருக்கேன் கைஸ். யாராவது வாழைப்பழத்தோட தூக்கி போட்டது கீழே விழுந்துருவாங்க, வலிக்கி விழுந்துருவான். கேப்பில் இருந்தோம் வேறு எவனாச்சும் கைஸ். வாழைப்பழத்தோட தொலை தூக்கி போட்டுட்ருக்கான் கைஸ். அவனுங்களே உடச்சிட்டாங்க, நான் வரதுக்குலானே. தேங்க்ஸ் ப்ரோஸ். கைஸ் ஐயோ போடா. கைஸ் 2 பேர் விளையாட்டானுங்க கைஸ். தம்பி ப்ரெஸ்டீஷியஸ் ஆடியா கைஸ். குவாலிஃபை எப்படி ஜெயிச்சிட்டோம்ல வாசா கைஸ். எப்படி ஃபஸ்ட்டு 3rd பார்ட்டில் ஆயிருக்கு கைஸ். அப்போ ஜெயிக்கிறதுக்கு
பாருங்க ஹேஸ் ஒன் தி கேம். நான் இந்த தடவை என்னோட டோட்டல் கப்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன் கைஸ். ஒன்லி ப்ரோ பிளேயர் கேன் டூ திஸ். பாருங்க 60 கப் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது என்னது, இதை பார்க்கலாம் கைஸ். இதுக்கு வாங்க 120 கப்பு 3 மேட்ச்சில் ஒரு வின். ஓகே கைஸ், இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் கைஸ்.